பாலமலையில் வந்து 7 கிலோமீட்டர் சாலை வசதி செய்வதாக சொல்லியிருந்தாங்க. 5 கிலோமீட்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் கிடப்பில் இருக்குது. அது இல்லாமல் தார் சாலை அமைப்பதாக சொல்லியிருக்காங்க. அது நடக்குமா? எப்போ நடக்கும்? ஒரு 10 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக வேலை துவக்கப்படும் என்று நம்முடைய கலெக்டர் அவர்கள் சொல்கிறார்கள். அது எல்லாமே வந்து நிறைய கிராமங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. மலை கிராமத்தில் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அந்தியூர் தொகுதியில் ஏறத்தாழ வந்து 8.5 கிலோமீட்டருக்கு 271 கம்பம் இல்லையா, 271 கம்பம் போட்டு வெறும் 74 வீடு, ஒரு ஸ்கூலு, 30 பேர் படிக்கிறாங்க, ஒரு கோயில். இந்த இடத்திற்கு இப்போ கரண்ட் கொண்டு போய் நம்ம கொடுத்துருக்கோம். கத்திரிமலை இது வந்து வேறு எந்த நேரத்துலையும் அதை யோசிக்கலை. ஆனால் முதலமைச்சர் அவரிடத்தில் இது போன உடனேயே இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது, அவர்களுக்கு உடனே அந்த கொடுங்க, அதில் என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடுத்தால ஒரு 3.5 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி எங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடமெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் என்பது முதலமைச்சர் அவர்கள் அக்கறையாக இருக்கிறார்.